சின்சியராக பண்ண ஆரம்பித்தேன். டைரக்ட் செல்லிங்கில் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் ஜஸ்ட் ₹64 தான். அந்த ₹64 பார்த்து நான் ஆச்சரியப்படலை. ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் எல்லாரோட இன்கமும் ஃபர்ஸ்ட் மந்த் இப்படி தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ண புதுசில் பல லட்சங்களில் சம்பாதிக்கிறவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே ₹50 ₹100 தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் பெரிய ஆச்சரியப்படல. நான் தொடர்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா இது வந்து ஜாப் கிடையாது. ஜாப் அப்படின்னா மந்த்லி வந்து 10,000 20,000 50,000 அதே இன்கம் தான் அடுத்த 12 மாதத்துக்கு. அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட், திரும்ப அடுத்த 12 மாதத்துக்கு அதே இன்கம் தான். வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், 5 வருஷத்தில் 5 இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும். பட் டைரக்ட் செல்லிங்கில் மந்த்லி இன்க்ரிமெண்ட். நம்ம பண்ணுற அளவுக்கு வந்து வேகமாக நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட டைரக்ட் செல்லிங்கை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சேங்க. அதாவது 3rd மந்த்தே என்னோட ஃபுல் டைம் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு டைரக்ட் செல்லிங்கை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், எனக்கான ஒரு இடத்த பிடிக்கணும் ஏன்னா இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இது பண்ணால் தான் என்னோட ஃபியூச்சர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இதை நம்ம 2ல் ஒரு கை பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் நான் வந்து சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, எந்நேரமும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு எப்படி நம்ம இதில் டீமை டெவலப் பண்ணலாம், எப்படி நம்ம இதில் ரீட்டைன்